காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ் என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா சில சேஞ்சஸ் வந்து நடந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் இன்ஹிபிட்டார் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த இன்ஹிபிட்டாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரல் அனலாக், அதாவது சப்ஸ்ட்ரேட் மாதிரியே வந்து இதோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அதனால சப்ஸ்ட்ரேட்டோட பிளேஸில் இன்ஹிபிட்டாரால் ஈஸியாக வந்து பைண்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் NCERT. என்சைம் வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ், சப்ஸ்ட்ரேட் வந்து சக்சினேட், ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ஃபியூமரேட்டாக இருக்கும். பட் இந்த இன்ஹிபிட்டார் மேலோனேட் வந்து ஆக்டிவ் சைட்டில் வந்து பைண்ட் ஆகிறனால நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்காது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பாக்டீரியல் பேத்தோஜன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிள் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் NCERT கிளாஸ் 12. ஸோ இதில் என்சைம் வந்து HMG-CoA ரிடக்டேஸ், சப்ஸ்ட்ரேட் வந்து HMG-CoA, ப்ராடக்ட் வந்து கொலஸ்ட்ரால். இன்ஹிபிட்டார்ஸ் அதாவது ஸ்டாட்டின்ஸ் த இன்ஹிபிட்டார் வந்து ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆச்சு அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹையாக கொலஸ்ட்ரால் இருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இது வந்து மெடிசனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புதுசாக கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் வந்து இருக்காது.